ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்பிக்கையிலே தான் இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம கதையை பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? முஸ்லீம் மத குரு ஒருவரை அக்பரை காண வந்திருந்தார். அவர் புகழ்மிக்க குரு என்பதால் அவருக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் சிறந்த முறையில் போற்றப்பட்டார். நிறைய பரிசுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அவர் சென்றதும் பீர்பாலிடம், பீர்பால், உங்கள் மதத்திலும் இது போன்ற முனிவர்கள் இருப்பார்கள் அல்லவா என்று கேட்டார். அக்பர், எங்கள் மதத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் ஆசிரமங்களில்தான் தங்குகிறார்கள் என்றார் பீர்பால். அக்பர் சக்கரவர்த்தி தங்கள் மத குருமார்களை பற்றி பெருமையுடன் பேசினார். பீர்பாலும் கோயிலுக்கு செல்வதை பற்றியும், அடியார்களின் மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெற வேண்டினால் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்றார் பீர்பால். இவ்விதம் நிறைவேறுவது நாம் கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆகும். நம்பிக்கை மிக கொண்டு நாம் அந்த கடவுளை நம்பி வந்தால் நமது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்றார். பீர்பால், எல்லாமே நம்பிக்கையில்தான் உள்ளது என்கிறாய் இல்லையா என்று கேட்டார் சக்கரவர்த்தி. ஆமாம், இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்றார் பீர்பால் உறுதியாக. நீ இதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. நான் நிரூபித்து காட்டுகிறேன், நிச்சயமாக நிரூபித்து காட்டுகிறேன் என்றார் பீர்பால் உறுதி நிறைந்தவராக. ஒரு நாள் அக்பர் சக்கரவர்த்திக்கு தெரியாமல் அவருடைய புதிய செருப்புகள் இரண்டையும் எடுத்து வந்து அவைகள் இரண்டையும் ஒரு பட்டு துணியால் சுற்றி இரவோடு இரவாக நகருக்கு வெளியே ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டி புதைத்து அடையாளத்திற்கு இரண்டொரு கற்களை வைத்துவிட்டு வந்துவிட்டார். மறுநாள் காலையில் ஒரு கொத்தனாரை அழைத்து சென்று அந்த இடத்தில் ஒரு சமாதியை நல்ல முறையில் அழகாக கட்டிவிட்டார். அந்த சமாதிக்கு ஒரு காவலனை நியமித்து அந்த சமாதியில் ஊதுவத்தியை ஏற்றி வைக்கவும் சாம்பிராணி புகை போடவும் செய்து அந்த சமாதியில் ஒரு பெரிய ஞானியின் உடல் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டது என்றும் அந்த சமாதியை நம்பிக்கையுடன் வணங்கி வருபவர்கள் எல்லாம் நலன்களை அடைவார்கள் என்றும் கூற செய்து ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிவிட்டார் பீர்பால். அந்த காவல்காரன் பீர்பால் சொன்னது போன்றே கூறி அந்த சமாதியை பிரபலப்படுத்தி விட்டான். அந்த பாதை வழியாக போவோர் வருவோர் எல்லாரும் நின்று ஊதுவத்தி கொளுத்தி வைத்து வணங்கி செல்லும் நிலைமையை உண்டு பண்ணிவிட்டான். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. எங்கும் அந்த சமாதியை பற்றிய பேச்சாகவே இருந்தது. அந்த சமாதியின் புகழ் டெல்லி நகரம் எங்கும் பரவியது. இந்த செய்தி சக்கரவர்த்திக்கும் தெரிந்து அவரும் ஒரு முறை சென்று வந்தார். அதன் பின்னர் தொடர்ந்து சென்று வர ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. மகான் ஒருவர் பள்ளி கொண்ட இடம் அது என்ற நம்பிக்கை அவருடைய மனதில் ஏற்பட்டு விட்டதால் அந்த சமாதிக்கு தொடர்ந்து சென்று வந்தார். ஒரு நாள் அந்த சமாதியின் சிறப்பு பற்றி பீர்பாலிடமே கூறினார். பீர்பால், இந்த சமாதியில் பள்ளி கொண்டிருப்பவர் பெரிய மகானாகும். அவர் உயிருடன் இருந்த காலத்தில் இல்லாத பெருமையையும் புகழும் இப்போது உள்ளது. இவரை நம்பி வணங்கி வருபவர்கள் எல்லா நலன்களையும் அடைவார்கள் என்று கூறவும் பீர்பால் மிக அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த சமாதியில் பள்ளி கொண்டிருப்பவரை பற்றி பீர்பால் ஒருவருக்குத்தானே தெரியும். நம்மிடமே சக்கரவர்த்தி கதை விடுகிறாரே என்று எண்ணிக்கொண்டிருந்தார். சமாதியில் என்ன இருக்கு? அக்பருடைய செருப்பு தான் இருக்கு. இவ்விதமாக அந்த குறிப்பிட்ட சமாதியை பற்றி பீர்பாலிடம் கூறிய சக்கரவர்த்தி தன்னுடைய வெற்றிகள் மேலும் மேலும் பெருகுவதற்கு அந்த சமாதியே காரணம் என்று கூறினார். சக்கரவர்த்தி என்ன நினைச்சிட்டாருன்னா, என்னுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க அந்த சமாதி தான் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் நம்பிக்கை அடைச்சிருக்காரு. பீர்பாலையும் வணங்கிட கூறினார். சமாதியின் சிறப்பை பற்றி பெரிதும் புகழ்ந்து உரைத்தார். சக்கரவர்த்தி அவர்களே,
அண்மை காலத்தில் நடைபெற்ற வெற்றிகள் பலவற்றிற்கு காரணம் இந்த சமாதி அல்ல, இந்த சமாதியின் மீது தாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையே ஆகும் என்று கூறவும் சக்கரவர்த்தியின் முகம் வாடிப்போய் விட்டது. சமாதியில் உறைந்துள்ள மகானை பற்றி பீர்பால் உணரவில்லையே என்று எண்ணிய சக்கரவர்த்தி, பீர்பால், உன்னுடைய எண்ணம் தவறானதாகும். இந்த சமாதியின் மூலம் நான் பெற்று வரும் சிறப்புகளும் வெற்றிகளும் நான் கொண்டிருக்கும் நம்பிக்கையினால் அல்ல, உள்ளே பள்ளி கொண்டிருக்கும் மகானின் அற்புத ஆற்றலினால்தான் என்று கூறினார். இதை கேட்ட பீர்பால் சிரித்து கொண்டிருந்தார். அந்த சமாதியில் பள்ளி கொள்ளும் மகானை பற்றி இவர் மிகவும் மட்டமாக எண்ணுகிறார் போலும் என்று எண்ணியவராய், பீர்பால், நீ இந்த மகானை சமாதியை வணங்காவிட்டால் உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று கோபமாக கூறினார். உடனே அவர் பயந்தவர் போல் நடித்து கொண்டு சமாதியின் பக்கம் சென்று மண்டியிட்டு அமர்ந்து, ஒப்பற்ற மகானே, நீதான் எங்களுடைய சக்கரவர்த்திக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுக்க வேண்டும் என்று வெற்றிகளை குறைவர தர வேண்டும். என் மீது ஆத்திரம் கொள்ளாத இவ்வண்ணம் நீதான் அருள வேண்டும். இவ்வாறெல்லாம் அருள் செய்தால் இந்த சமாதியை இன்னும் பெரிதாக கட்டித்தருவேன் என்றார். இவ்விதமெல்லாம் பீர்பால் அந்த சமாதியின் முன் மண்டியிட்டு தொழுத பின்னர் தான் சக்கரவர்த்தி நிம்மதியடைந்தார். பீர்பால், உனக்கு இப்போதாவது நம்பிக்கை வந்து இந்த மகானின் சமாதியை வணங்க வேண்டுமென்று என்ன வந்ததே என்றார். அதை கேட்ட பீர்பால் அங்கு நின்ற காவலனை அழைத்து அந்த சமாதியின் மீது இருந்த மலர் மாலையை அப்புறப்படுத்த கூறினார். அவனும் அவ்விதமே செய்தான். பின்னர் சக்கரவர்த்தியிடம், இந்த சமாதியில் பள்ளி கொண்டிருப்பவர் என்னை மன்னிக்கட்டும் என்று கூறிய வண்ணம் சமாதியை உடைக்க கூறினார் அந்த காவலனிடம். அதன் பின்னர் செங்கற்களை பெயர்த்தெடுத்து அதன் கீழ் வைக்கப்பட்டிருந்த பட்டு துணியிலான மூட்டையை பிரிக்காமல் சக்கரவர்த்தியின் முன் வைத்தார். பீர்பாலின் செய்கை சக்கரவர்த்திக்கு பெரிதும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. இந்த மூட்டையில் என்ன உள்ளது என்று சக்கரவர்த்தி கேட்கவும் பீர்பால் அதை அவிழ்த்து காட்டினார். இவை காணாமல் போன என்னுடைய செருப்பல்லவா என்று கேட்டார். ஆம், உங்கள் செருப்புகளை தான் நான் தூக்கி வந்து இவ்விதம் ஒரு சமாதியை உருவாக்கினேன். இவைகளைத்தான் நீங்கள் மட்டுமல்ல, போவோர் வருவோர் வணங்கி வந்தார்கள். தங்கள் வேண்டுதல்கள் பலித்தன என்று கூறி மகிழ்ச்சியுடன் அடைந்தார்கள் என்றார் பீர்பால். என்னுடைய பல வேண்டுதல்களும் பலித்துள்ளனவே என்றார் ஆச்சரியமுடன் சக்கரவர்த்தி. எல்லாமே நம்பிக்கையில்தான் உள்ளது. ஒரு மகானின் சமாதி என்று நீங்கள் நம்பி வணங்கி வந்ததால், உறுதியுடன் வணங்கி வந்ததால் தான் இந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்தன. இதே போலத்தான் எங்களுடைய குறைகள் அனைத்தையும் கடவுள் போக்கி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கோயிலுக்கு சென்று வருகிறோம். மன நிம்மதியையும் பெற்று வருகிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் நாம் கொள்ளும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. வெற்றி உறுதி என்று நம்பினால், மனப்பூர்வமாக நம்பினால் வெற்றி பெறுவது என்பது உறுதியேயாகும். எனவே நாம் வெற்றி பெறப் போகிறோம், எங்கே நாம் முன்னேறப் போகிறோம் என்ற நம்பிக்கை இல்லாத தன்மை மனதில் எழுந்தால் வெற்றி பெறுவது என்பது குதிரை கொம்பாகிவிடும். இதை போன்ற நம்பிக்கை ஒவ்வொரு மதத்திலும் உண்டு. ஒவ்வொரு மதத்தினரும் இது போன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். பொதுவாக எதையும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி உறுதியாக கிடைக்கும் என நம்பலாம். நம்பிக்கையின் தான் நமது வாழ்க்கை என்பதை போல நம்பிக்கையில்தான் இந்த உலகமே இயங்கி வருகிறது என்று கூறி முடித்தார் பீர்பால். என்ன குட்டீஸ், எல்லாம் நம்பிக்கையிலே தான் இருக்கிறது அப்படிங்கிற கதை எப்படி இருக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.